நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கேட்டும் கிடைக்காத விஷயம், கெஞ்சியும் நடக்காத விஷயம் குருவான் உங்களை கூப்பிட்டு கொடுக்க போகிறார். ஆமாங்க, குருவானுடைய அதிசார வக்ர பயிற்சியால், அதுவும் உங்க ராசியில உச்சமடையக்கூடிய குரு பகவானால் இழந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து வேலை வரை அனைத்துமே திரும்ப தலைகீழாக மாறும் சொன்னா நம்புவீங்களா? இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ மேலும் நம்ம சேனல்ல சனி வக்ர பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற பதிவு தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உனக்கு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கடக ராசியில் பிறந்த நண்பர்களே, பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள். ஆமாங்க, வாழ்க்கையில அளவுக்கு மீறிய பணம் வந்துட்டா பகை தீர்ந்து போகும், பாசமே மாறி போகும். அதான் இயற்கையான குணம். அப்படிப்பட்ட பண பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். அதை விட பாச பிரச்சனை கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பா இருக்கும். பாசத்திற்காக இயங்கவும், பாச உறவுகளுக்காக பல விஷயங்கள் விட்டு கொடுத்தோம், பல விஷயங்களை இழந்தோம். அதனாலேயே பகையும் உருவாகி இருக்கும், மன அழுத்தமும் உருவாகி இருக்கும். அப்படிப்பட்ட மன சஞ்சலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனதை ரொம்ப புத்துணர்ச்சியோட மகிழ்ச்சியோட வைப்பதற்காகவே குருவான் உங்கள் ராசிக்குள்ள நுழைய போறார். ஆமாங்க, மிதுன ராசியில, அதாவது உங்களுடைய கடகத்துக்கு 12ஆம் வீடான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு உங்க ராசிக்குள்ள நுழைய போறார். கடக ராசியில் வந்தால் குருவான் உச்சம் அடைவார். மற்ற எந்த ராசிக்கு போனாலும் உச்சம் அடைய மாட்டார். கடகராசி மட்டும் குருவானுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ராசின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க ராசிக்கு மட்டும் வந்து விட்டால் குருவான் அள்ளி கொடுப்பார். ஏன்னா உச்ச பலம் பெறார். அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரம் உச்சமடையக்கூடிய இந்த குரு பகவான் மார்ச் மாசம் 18ஆம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு போய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. இடையில இந்த கடக ராசியில நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அதாவது அதிசாரமா வரக்கூடியவர் கடக ராசியில வக்ரம் அடைந்து வக்ர பயிற்சியாகி மீண்டும் மிதுனத்துக்கு போய் அடுத்த வருஷம் மார்ச் மாசத்தோட தன்னுடைய வக்ர காலகட்டத்தை முடிக்கிறார். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 18ஆம் தேதி வரை இந்த பயிற்சியின் நிலைப்பாடுகள் இருக்கு. அப்போ குருவனுடைய இந்த மாற்றங்கள் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய போகுது? முதல்ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, இது பணம் பத்தும் செய்யும். தனக்காரகன் குரு பகவான், பணத்திற்கு காரகம் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசியில் அதிசாரம் உச்சம் அடைகிறார், வக்ரம் அடைகிறார். அப்போ இயற்கையான சுபபலன்களை மாற்றி குருவான் அதிரடியான பலன்களை கொடுக்க போகிறார். அதுவும் வேலை விஷயத்துல, வேலையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமான விஷயத்துல. காரணம், உங்களை கடகத்திற்கு 6ஆம் வீடு தனுசிற்கு அதிபதி குரு பகவான். 6ஆம் வீடு இந்த வேலையும் குறிக்கும், கடனையும் குறிக்கும். அப்போ இறக்கப்பட்டு மற்றவங்ககிட்ட விட்டு கொடுத்துருந்துருப்பீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வேலை வாய்ப்பை, அல்லது வேலையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரத்தை, ப்ரொமோஷனை மற்றவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உருவம் மற்றவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். நீங்க நல்ல எஃபர்ட் போட்டு தேர்வு எழுதியிருப்பீங்க, பரீட்சையில உங்களுக்கு மார்க் கிடைச்சிருக்காது, அரசாங்க தேர்வுகள். இப்படி உங்களுக்கு திறமை இருந்தும் தகுதி இருந்தும் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வேலையில கிடைக்காம போச்சா, இப்ப குருவான் அதை தட்டி தூக்கிடுவார். உங்களுக்காக மட்டுமே அந்த இடத்தை கொடுக்க போறார். ஸோ அரசு உத்தியோகம் முதல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வரை குருவான் இந்த தடவை பாரபட்சம் பார்க்காம உங்களுக்கு கொடுக்க போறார். யாரையும் யாருக்காகவும் உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைத்தே தீரும். அப்போ வேலை விஷயத்துல நிரந்தரமும் பதவி உயர்வும் நிச்சயம் உண்டு. வேலை விஷயத்துல இரட்டிப்பு வருமானம் இருக்குது. வேலை விஷயம், அதுவும் குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? மேலும் வெளிநாடு வேலைக்கு நான் ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த தடவை சக்சஸ் ஆகுங்க. இந்த தடவை நீங்க இருக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ மேலும் இந்த ஒரு நேர காலத்தில் கடன், கொடுத்த காசு அல்லது வாங்கிய காசு, இப்படி கடனால ஒரு பிரச்சனைகள் போய் கொண்டிருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்கும். அதே போல அந்த கடனால ஏற்பட்ட பண நஷ்டம் இனி லாபத்தை நோக்கி பயணிக்கும். கடனை திருப்பி கொடுக்கணும் இல்லையா, கொடுக்கறதுக்கு கையில வருமானம் வரணும் இல்லையா, அந்த வருமானத்துக்குள்ள வழியை இந்த குருவான் கொடுக்கிறார். காரணம், 9ஆம் வீடான மீனத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான், அது பாக்கியஸ்தான். அப்ப கடன் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியை பதவி உயர்வு மூலமாக, தொழில கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலமாக, உங்க வாழ்க்கையில நடைபெறக்கூடிய முன்னேற்றமான பாதையின் மூலமாக உங்களுக்கு அந்த பணவரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துகள் கிடைப்பது, எதிர்பாராத பதவி வாய்ப்புகள் கிடைப்பது போன்றவைகள் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். மேலும் 6க்குரியவன், நோய்க்கும் காரகம் இந்த உங்களுக்கு குரு பகவான் தான். அப்போ இந்த ஒரு நேரத்தில் பிள்ளைகள் வழியில தேவையில்லாத நோய் செலவுகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும்.
ஓகேங்களா? குழந்தை வாக்கியம் பிறப்பதற்காக, குழந்தை பிறப்பிற்காக ஏதாவது ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். ஸோ குழந்தைக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்களா, அது சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அது சக்ஸஸ் ஆகும். கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, அது சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? அதே போல் உங்ககிட்ட நிறைய தடவை ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மறைமுகமான எதிரிகளாக இருந்தாலும் சரி, அந்த எதிரிகளுடைய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்படினாலும் நீங்க சண்டை போட்டுருண்டா அப்படின்னு நீங்க முடிவு எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த யுத்தத்திற்கு நீங்கள் தயாராவீர்கள். அந்த யுத்த காலத்தில் நீங்க இறங்கிடுவீங்க. அப்போ யுத்த காலத்தில் இருக்கும்போது எதிரிகளுடைய ஆட்டம் கொஞ்சம் அடங்குவார்கள், ஒடுங்குவார்கள். பகையை, அதாவது பாசத்திற்காக அந்த பகையை மறந்து பழகிட்டு இருந்திருப்பீங்க. அதனால பணத்தை இழந்துட்டு இருப்பீங்க. இனி பகை இருந்துட்டு போனா போகுது, பாசம் தான் நமக்கு முக்கியம், பணம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு உங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி அவங்க நினைக்கல. அப்படி சில உறவுகளிடம் நீங்கள் பகையை காண்பிக்கக்கூடிய தருணம் இது. ஏன்னா அவங்களால நீங்க இது நாள் வரைக்கும் ஏமாந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அதன் ரீதியா எதிரிகள் உங்களுக்கு உருவாவார்கள். இதற்கு அடுத்தபடியா 9ஆம் இடம் மீனத்துக்கு அதிபதி இந்த குரு பகவான். அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனிபன் இப்ப வக்ரத்தில் இருக்கிறார். ஸோ சனிவன் வக்ரமா இருக்கும்போது அந்த 9ஆம் வீட்டுக்குரிய குருபவன் அதிசார உச்சம் அடைந்திருக்கிறாரு உங்க ராசியில, கடகராசியில. அப்போ கண்டிப்பா குடும்பத்தில் வாரிசு கிடைப்பதும், முக்கியமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இது. மேலும் இழந்த அவப்பெயர் திரும்ப நல்ல ஒரு பெயராக மாறி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அவப்பெயர் நீங்கும். ஓகேங்களா? ஸோ மேலும் இந்த குருவான் தங்கத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். எப்படினாலும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அதே போல ஒரு கார், வண்டி வாங்கணும் அப்படின்ற வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தொழிலுக்காக ஒரு கடை வச்சிருக்கிறது, புதுசாக ஸ்டார்ட் பண்றது யோகங்கள் உண்டு. மேலும் தந்தையினுடைய உடல்நிலை கொஞ்சம் சரியாகும். தந்தை வழி உறவுகளால் சில நன்மைகள் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் அல்லது உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நெருங்கிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ மேலும் இருதயம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் அந்த பிரச்சனை சரியாகும். ஓகேங்களா? ஸோ இதை விட மிக மிக முக்கியம், உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமாக இருந்து விட்டால் நிச்சயம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோக வாய்ப்பு இந்த 2020 வருடம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மார்ச் மாதத்திற்குள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, புதையல், பூர்வீக சொத்து, இப்படி ஏதேனும் ஒரு வழியில் திடீர் ஜாக்பாட் அடிச்சு நீங்க கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த குருவனுடைய அதிசாரம் மற்றும் வக்ர காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு உங்களுடைய ஜாதகத்துல குருவன் வக்ரமா இருக்கணும். அப்படி வக்ரமா இருந்தா இந்த பலன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லது குரு திசை நடப்பவர்கள் அல்லது குரு புத்தி நடப்பவர்களுக்கும் இந்த பலன் கிடைக்கும். ஸோ நீங்க கடகராசியில் பிறந்திருந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பா இந்த 2020 கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு சான்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. மேலும் அப்படி இல்லைங்க, நல்ல நிலைமை சாதாரண நிலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பினை இந்த கிரகங்கள் கொடுக்கும். சரிங்களா? அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? எதிர்பாராத இந்த தொழில் வாய்ப்புகள், சினிமா வாய்ப்புகள், அரசியல் வாய்ப்புகள், அரசாங்க உத்தியோக வாய்ப்புகள், தொழிலுக்காக புதிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, குடும்பத்தின் ரீதியாக ஒரு நன்மை பெறுவது, புதிய உறவுகளால் ஒரு பண ஆதாயம் பெறுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா நிச்சயம் கடகராசிக்காரங்க மாற முடியும், உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். முக்கியமா அந்த திருமண வாழ்க்கைன்னு சொன்னேன், இந்த திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம் உண்டு. ஏன்னா அந்த எப்படி பார்த்தாலும் இந்த ஜென்மகுரு வனவாசம்னு சொல்லுவாங்க. அதனால கடகராசியில பிறந்தவங்களுக்கு குரு அதிசார வக்ரம் அடைந்தாலும் உச்சம் அடைந்தாலும் அது ஜென்ம குருவாக இருப்பதால் நிச்சயம் உறவுகள் ரீதியான மாற்றம், குடும்ப ரீதியான மாற்றம் கண்டிப்பா இருக்கு. உங்க குடும்பத்தை விட்டு நீங்க வேலைக்காக, தொழிலுக்காக, படிப்புக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டு விலகுவதற்கு அல்லது திருமண காரியம் நடந்து விலகுவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது இரண்டாவது திருமண வாழ்க்கை ஏற்பட சான்சஸ் இருக்கு. முதல் திருமண வாழ்க்கை முறிவு பெற்றவங்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும். எப்படி பார்த்தாலும் வேறு வீட்டுக்கு, வேறு குடும்பத்திற்கு உள் நுழைய போகும் கடகராசி. அதனால உங்க வாழ்க்கையில இனிமே அதுவாது நல்லா இருக்குமாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கை நிரந்தரமான முறையில் நல்லபடியா இருக்கும். காரணம் என்னன்னா இது தற்காலிகமான பயிற்சி சொன்னேன். அடுத்த 2026 வருடம் நிலையான பயிற்சி கடகராசிக்குள்ள ஏற்படும். ஸோ அந்த பயிற்சியில இப்ப ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய குரு பகவான் அப்போ அதுக்குண்டான வெற்றியை, ஒரு முடிவை, ஒரு லாபத்தை அப்போ கொடுத்துருவார். அப்போ இப்போ பண்ணக்கூடியது ட்ரையல்னு சொல்லலாம். ஸோ அந்த முயற்சியை உங்களை தூண்டி விடுவார். கண்டிப்பா அது வெற்றி அடைந்துவிடும். அது எந்ததான் மாற்று கருத்து. ஸோ தைரியமா களத்தில் இறங்கலாம். இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கண்டிப்பா கடகராசிக்காரங்க கவனத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் பதட்டம், கோபம், எமோஷனல், இந்த மூணையும் கண்ட்ரோல் வச்சுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் டக்கு டக்கு நீங்க எடுத்துட வேண்டாம். உங்களுடைய உறவுகள், நண்பர்கள்
சந்திக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தால் அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுறது, அதுக்கப்புறம் நீங்க வார்த்தை விடுறது, அதுக்கப்புறம் நீங்க வாக்கு கொடுப்பது நல்லது. நீங்களே அவசரப்பட்ட வார்த்தையை விட்டு இழப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீர்கள். இதுல மட்டும் கவனத்தை இருந்துங்க. மற்றபடி பயப்பட வேண்டாம். முக்கியமா இந்த கடகராசியில் பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை என்று தரிசனம் செய்கின்ற பொழுது நிச்சயம் வாழ்க்கையில் மென்மேலும் நன்மைகள் நடைபெறும். தவறாம நீங்க அந்த வழிபாட பண்ணுங்க. சோ நல்லவர்களே, நாம் இன்றைய பதில் கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணும், நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.